இதுல ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, சில பேர் ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆ விஜய் விஜய் வந்து விஜய் கைது செய்யப்படுவாரா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இறந்தவர்களுக்கெல்லாம் விஜய் என்ன பதில் சொல்வாரு? அந்த கூட்டத்துல அவர் முடிஞ்சு போம்போது, திரும்பி கூட பார்த்து பத்திரிக்கையாளர்கள பார்த்து எதுவுமே பேசல. அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, ரொம்ப நேரக்கு அப்புறம் தான் வந்துட்டு, நான் ரொம்ப மனம் நொந்து இருக்கேன் அப்படிங்கிறத ட்விட்டர்ல ஒரு விஷயம் போடுறாரு. ஏன் அந்த இடத்துல அவர் நின்னு எதுவுமே பேசல? அப்படின்னு சில விஷயங்கள் வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க. கேட்கிறத நான் உங்ககிட்ட கேட்கிறேன். கேள்வி கேட்குறாங்க சார். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. செய்திகள் வரும்போது, இவரு அந்த விமான நிலையத்த வந்து சென்றடைய போறாரு. அந்த செய்திகள உறுதியா என்னன்றத பார்க்கறதுக்காக ஒரு சிலர அனுப்புறாரு. அனுப்பிட்டு இவரு பயணத்த மேற்கொள்றாரு. மேற்கொண்டு அதுக்கப்புறமா அங்க போய் இறங்கும்போது, இவருக்கு தகவல் கிடைச்சு, இவரே ஒரு மனக்குமுறல்ல போறாரு. கண்டிப்பா சார். புரியுதுங்களா? கண்டிப்பா. அந்த மனக்குமுறல்ல போறது தன்னுடைய ஆட்கள நம்ம வந்து அங்க அனுப்பணும். அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்துல நிக்கணும் அப்படின்றத உணர்றாரு. அதுக்கான முன்னெடுப்புகள செய்றாரு. ஆனால் திமுகவினுடைய தரப்புல திட்டமிட்டு ஒரு விஷயத்த இது நடந்துறக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையுமே செய்யப்படுது. எப்படி எந்த செய்யப்படுதுன்னா விஷயம் சொல்றீங்க அதான், சார்? அதான். ஒரு சம்பவம் நடக்குது. ம். அந்த இடத்துல சம்பவம் நீங்க இத்தனை ஆம்புலன்ஸ் போச்சுல்ல. ஏதாவது ஒரே ஒரு 108 காட்டுங்க பார்ப்போம். அரசு தரப்புலலாம் எந்த சார் இதுவும் இல்ல. ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு. அதுல விஜய் அவர்களே ஸ்டேஜ்ல மேல நின்னு சொல்றாரு, "என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி ஒட்டியிருக்கு." அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் கேட்டாரு. ஸோ அதுவுமே வந்துட்டு அந்த இடத்துல இது பண்ணப்பட்டது. கீழ மயங்கி விழுங்குறவங்களுக்கெல்லாம் தண்ணி குடுங்க, தண்ணி இல்ல குடுங்கன்னு ஒரு பதட்டம். ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி ஒட்டியிருந்ததுன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் அத்தனையிலயும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயர் போட்டு, செந்தில் பாலாஜி அறக்கட்டளை குடிக்கக்கூடிய தண்ணீர் பாட்டில் வரைக்கும் அவருடைய பெயர் போட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் மீது அன்பும், பற்றும் கொண்டவர்கள் அவர் பேர்ல தனியா ஆம்புலன்ஸ் வாங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த மாரி வாகனத்துல வந்திருக்கும். அது அவர் பார்த்துட்டு கேட்டது இயல்பான ஒரு விஷயம். அது வந்து ஒரு ப்ரமோஷனுக்காக கேட்ட விஷயம் இல்ல. அவர் அப்படிதான் அத ப்ரமோஷன் பண்ணா, ஒட்டுமொத்த ஆம்புலன்ஸையும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தம்பிகள கொண்டு வந்து நிக்க வச்சு, இத பாருங்க நான் சேவை தொடங்கியிருக்கேன்னு சொல்லலாம். கண்டிப்பா. புரியுதுங்களா? ம். அந்த மாரி விளம்பர விரும்பி அவர் கிடையாது. இன்னைக்கு விளம்பரத்துக்காக ஒண்ணு பண்ணக்கூடியது. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அதாவது இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடக்குது. கரெக்ட்டா ஒரு 2 நிமிஷத்துலருந்து 3 நிமிஷத்துக்குள்ள அந்த நிகழ்வு இடத்துக்கு வராரு. பத்திரிக்கையாளர்கள் இல்ல, ம். காவல்துறையினர் இல்ல. எப்படி அவர் வந்தாரு? செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி. ரூ. 10 பாட்டில் செந்தில் பாலாஜின்னு சொல்லும்போது மின்சாரம் துண்டிக்கப்படுது. எப்படி துண்டிக்கப்பட்டது? மக்கள் மீது இவ்வளவு ஆக்ரோஷமாக தடியடி அதாவது ஏற்கனவே கூட்ட நெரிசல் காரணமா தான் இவ்ளோ பேர் இறந்திருக்கிறதா காவல்துறையும் சொல்லுது, அரசாங்கமும் சொல்லுது. அப்பேற்பட்ட கூட்டத்த நீங்க இப்படி தடியடி நெனச்சுன்னா, அப்ப இன்னும் எப்படி சம்பவங்கள் எல்லாமே மாறும்ன்றத இங்க அதாவது கூட்ட நெரிசல்னால உயிர் இழந்திருக்கணும். இங்க அளவுக்கு அதிகமான கூட்டம்னா நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க